வணக்கம் நண்பர்கள். நம்ம சுபாஷ் தம்பி கொடுத்த 10 கிலோமீட்டர் சேலஞ்ச் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து 10 கிலோமீட்டர் முடிக்க போகிற நண்பர்களை பொறுத்து இருந்து பாருங்க. அவர் நண்பர்களை 10 கிலோமீட்டர் சேலஞ்ச் அப்படியே கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். சரி, இந்த ஃபிளெக்ஸ் பண்ணி கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி நண்பர்களே, அப்புறமாக லேட்டுக்கா நமக்கு வந்து என்ன பண்ணிட்டோம்னா கோயிலுக்குள்ளலாம் போயிட்டு என்னடா இப்போ பொட்டுலாம் வச்சு பாருங்க எனக்கு நானே புதுசாக எனக்கு பொட்டு வச்சுலாம் பார்த்ததுக்கு அப்புறம் நண்பர்களே அப்புறமாக வீட்டுக்கு வந்து கொஞ்சம் துணி துவைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது. ஒரு 2-3 நாள் துவைக்காத துணி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் மார்த்தனை வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது. அது வந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் எழுதிட்டு ஆனால் சொல்ல போனால் எனக்கு கால் வந்து நான் செத்துருச்சு. நான் இப்போ சொல்றேன் என்ன வழி நான் அனுபவிச்சிட்டேன்னு. 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து பெரிய கையில் கம்ப்ளீட் பண்ணி உடம்பெல்லாம் செம்ம ஹீட். நான் இவ்வளோதான் அன்னைக்கு மட்டுமே நான் ஒரு 4-5 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து ஹீட் இன்னும் கம்மியாகவில்லை. காலும் 2 வலி 2 நாளாக ரொம்ப வலி. ஆனால் நீங்களும் இப்போ நான் இப்போ ஏதோ 10 கிலோமீட்டர் சேலஞ்ச் செட் எப்படியே ஒரு 3 நாள் 5 நாள் கஷ்டப்பட்டு 6 நாள் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். எனக்கு இது ஒரு ஜாலியாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு இதே போல லைஃப் ஏதாவது இருந்தா பண்ணுங்க பண்ணிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும். சரிங்களா? சுறுசுறுப்பு பாருங்க. பாய். அப்புறம் நண்பர்களே, ஆர்மி டைம்ல 1600 மீட்டர் அடுத்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுமா, அடுத்து நம்ம ஃபோக்கஸ் அதுதான்.